அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவா சிந்து பல்கிற இடத்துல இருக்கிறதே தான் பெரிவாளோட பரமகுரு ஆராதனை ஆச்சு. அந்த ஆராதனைன்னு உடனே மகா சிவராத்திரி வரும். இந்த சிவராத்திரிக்கு பெரிவா அந்த முத்கலேஸ்வரங்கிற கோவிலில் இருக்கா. ரொம்ப பிராச்சீனமான பழைய கோவில். மௌத்கல்யர் அப்படின்னு ஒரு மகர்ஷி. அந்த மகர்ஷி பூஜை பண்ணினதுனால அந்த சுவாமிக்கு பேர் முத்கலேஸ்வரர் அப்படின்னு பேர். மௌத்கல்ய கோத்திரம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. என்ன பண்ணா பெரியவா அந்த சிவராத்திரி அன்னைக்கு கைங்கரியம் என்ற ஏகாம்பரத்தை கூப்பிட்டு, இவருக்கே முத்கலேஸ்வரர்னு பேர் தெரியுமான்னார். இந்த மௌத்கல்ய மகர்ஷி பூஜை பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு முத்கலேஸ்வரர்னு பேர். அதனால நீங்க மௌத்கல்ய கோத்திரத்தை சேர்ந்தவா, அதனால உங்க கோத்திர ரிஷி பூஜை பண்ணின சுவாமி, அதனால நீ அவருக்கு இன்னைக்கு 4 கால பூஜையை பண்ணு அப்படின்னா. அந்த வம்சத்தில் வந்திருக்காரு ஏகாம்பரம் வெள்ளம் மௌத்கல்ய கோத்திரம், அதனால முத்கலேஸ்வரர் நீ பூஜை பண்ணு அப்படின்னா அவர் சரி அப்படின்னு விட்டார். ஆனா ஒரே கூட்டமான கூட்டம், ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் க்ரௌடு அப்படி வந்திருக்கு. கொஞ்சம் ஊருக்கு ஒதுப்புறமா தான் இருக்கும், இருந்தா கூட எப்படி பிளாப்பழம் இருக்கிற இடத்துல ஈந்து மொக்கிறதோ எறும்பு மொக்கிறதோ அது மாதிரி பெரியவா எங்க இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் மேட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் வந்து கூட்டம் குமிஞ்சுட்டே இருக்கும். அது ரொம்ப அசாத்தியமா கூட்டம் வந்திருக்கு. மெட்ராஸ்லேருந்து பல விஐபிஸ்லாம் வந்திருக்கா. ஒரே மக்களை பட்டு இருக்கு. அதனால தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு யாராவது 4 பேர் வேணும். அதனால கூட இருக்கிறவாள்லாம் சொன்னா ஏகாம்பரத்துல, ஏன் நீ போய் உள்ளுக்குள்ள 4 காலம் பூஜை பண்ண உட்காந்துட்டு இன்னும் இங்க வரவா போறவாள தரிசனம் பண்ணி வச்சு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவர் 2 மணி நேரம் பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், நான் வேணா வெளியில இருக்கேன், எங்க அண்ணா வந்திருக்கார் சந்துரு வாத்தியார் அப்படின்னு மடத்த வாத்தியார், அவரை விட்டு வேணா பண்ண சொல்றேன், பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்னா பெரியவாளுக்கும் வந்துடுத்து. பாரு, உங்க கோத்திர ரிஷி பூஜை பண்ண சுவாமிங்கிறதுனால உன்னை பூஜை பண்ண சொன்னேன், ஆனா நீ என்னமோ உங்க அண்ணாவை சொல்றியே, உங்க அண்ணா என்ன வேற யாரை விட்டு வேணாலும் நான் பூஜை பண்ணி சொல்லிக்கிறேன், எனக்கு தெரியாத யாரையான்னு சொல்றதுக்கு உன்னை பண்ணணும்னு தான் சொன்னேன், நீ உங்க அண்ணா பண்ண சொல்றேங்கிறியே, இல்லையா வேண்டாம் நான் யாரையானு விட்டு பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு பெரியவா கோச்சுன்னொன்னே இவர் பயந்து போயிட்டார். உடனே நமஸ்காரம் பண்ணி இல்ல பெரியவா சொல்றத பண்றேன் அப்படின்னு. உடனே பெரியவா நீ உள்ளுக்குள்ள போய் பூஜை பண்ணி, நானும் உள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னா. பெரியவா உடனே ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டா. அப்பப்போ எட்டி பார்த்துன்னு வெளியில இருந்து வாழ்க்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு 4 கால பூஜை பிரமாதமா நடந்தது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏகாதச ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு பூர்ணமா அபிஷேகம் பண்ணி, ரொம்ப அழகான கோவில், ரொம்ப சுவாமி பிரமாதமா இருப்பார். அந்த முத்கலேஸ்வருக்கு சிவராத்திரி 4 கால பூஜையும் ஆச்சு. அப்படி பூஜை எல்லாம் ஆகி மறுநாளைக்கு அமாவாசை எல்லாம் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் பெரியவாளோட குரு ஆராதனை. இந்த பரமகுரு ஆராதனைக்கும் குரு ஆராதனைக்கும் 8 நாள் வித்தியாசத்துல வரும். குரு ஆராதனை வந்தது. இந்த குரு ஆராதனைக்கு என்ன பண்ணினா, பரமகுரு ஆராதனைக்கு பண்ணினாப்பிலே 34 பேரை வச்சு யதோக்தமா ஆராதனை பண்ணணும்னு பெரியவா உத்தரவாயிடுத்து. எப்பொழுதும் 32 பேர் தான் வச்சு பண்றது. போன வாரம் பரமகுருவுக்கு 34 பேர் பண்ணினத்தினால, எதேச்சியா 2 வைதிகா வந்தோம்னா அவளையும் வச்சு பண்ணினத்தினால இப்போ குருவுக்கும் குறைக்கப்படாது அப்படின்ட்டு அதே 34 பேரை வச்சு ஆராதனை பண்ணினா. அந்த குருவுக்கு பரமகுருவுக்கு பண்றதே பெரியவா சொல்லுவா. பரமகுரு எப்பேற்பட்ட மகான் தபஸ்வி, அவருக்கு அவரோட தபஸுக்கு நாம என்ன பண்ணினாலும் போறாது. வெள்ளி சும்பா கொடுக்கணும், டம்ளாரா கொடுக்கணும், பஞ்சாத்திர உத்தினியா கொடுக்கணும், பவுன் காசா கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், ரொம்ப ஆசாசியா இதை பண்ணணும் அதை பண்ணும் பா, வாரி கொடுத்து ஆராதனை வைதிகளை கொடுத்து பண்ணணும் அப்படின்பா. அவர் அப்படி பெரிய காஞ்சி காமகோடி பீடாதிபதியா இருந்தார், சக்கரவர்த்தியா இருந்தவர், அதனால அவருக்கு பண்ணணுமா. இந்த குருவுக்கு பண்றதுக்கே சொல்லுவா பெரியவா. இவ்வளவு பெரிய பீடத்துல பீடாதிபதியா இருந்தார், ஆனா அந்த பீடத்துக்கு உண்டானதை ஒன்று சௌகரியத்தியான அவர் அனுபவிச்சதா தெரியல. 8 நாள் தானே இருந்திருக்கார். அதனால அவருக்கு பீடத்துல தான் இருந்து இதெல்லாம் ஏதோக்தமா ஒன்றும் பண்ணிக்கல, அதனால இப்போவான ஆராதனையான நல்லா விமர்சையா பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் இப்படி சொல்லுவா. அப்படி இந்த குரு ஆராதனை ரொம்ப பிரமாதமா நடந்தது. எல்லாரும் ஆகாரெல்லாம் எடுத்து 4 மணிக்கு வெள்ளம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணினா தண்டத்தை தூக்கின்னு கிளம்பிட்டா. கிளம்பினா இந்த ஷாப்ல ஏகாம்பரம் ஓடி வந்தார். வந்து என்ன பெரியவா யாத்திரையானார். ஆமா அப்படின்னு. உடனே வாழ்க்கெல்லாம் அழாத குறையா போயிடுத்து. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராதனை பண்ணியிருக்கு, இப்பதான் எல்லாரும் சாப்பாடு ஆயின்னு இருக்கு, இப்போன்னு பார்த்து பெரியவா கிளம்பிட்டாளே அப்படின்னு. இவர் சொன்னார், இல்லை இப்பதான் ஆராதனை ஆயிருக்கு, இன்னும் சாப்பிட்டு இருக்கோம், இன்னும் சாப்பிட வேண்டிய இன்னொருத்தர் 2 பேர் இருக்கலாம், சாமான்லாம் போட்டுபடி இருக்கு, எப்படி கிளம்பி வருது அப்படின்னா. பெரியவா எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஏதானும் பண்ணணும்னா அவளை மற்றவாளை காரியம் பண்ண சொல்லு, நீ வண்டியை எடுத்துன்னு வா, கிளம்ப என்னோட அப்படின்னு விட்டா. என்ன பண்றது, இருக்கிறவாளுக்குன்னு ரொம்ப சிரமமா இருக்கும், கோபம் கூட வரும் நமக்கு, என்ன பெரியவா இப்படி கிளம்புறாளே அப்படின்னு.
ஆனால் அதுதான் பெரியவாள்கிட்ட எதனால என்னன்னு சொல்ல தெரியாது. இந்த காரியம் ஆற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டான் அந்த இடத்துல. எப்படி ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு ஆராதனை பண்ணி எல்லாத்தையும் அமக்களப்படுத்துறாளோ அதே மாதிரி அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒண்ணுமில்லாத பாடு ஒடியே போயிடுவா அந்த இடத்த விட்டு. அது மாதிரி பெரியவா நடந்து போயிட்டா 9 கிலோமீட்டர் நடந்து சாங்குவிங்கிற இடத்துக்கு போனா. அங்க போனா அங்க போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் சஹஸ்ரார்ஜுன் பாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த சஹஸ்ரார்ஜுன் பாக்ல ஒரு கோவில், அந்த கோவில்ல தத்தாத்திரேயர் பிரதிஷ்டை பண்ணினா பெரியவாளுக்கு அவளுக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா இருக்கிறதே பெரியவாளை முன்னால பண்ணணும் அப்படின்ட்டு அந்த தத்தாத்திரேய பிரதிஷ்டையை பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பி ஷோலாப்பூருக்கே வந்துட்டா. ஷோலாப்பூர்ல அந்த பாலாஜி மந்திர்ல இருந்தா. அப்படி இருக்கிறதே பௌர்ணமி வந்தது, திருப்பி வபனம் வந்துடுத்து. வபனம் அந்த சாட்லா அப்படின்னு சொன்ன அந்த கம்பெனி இருந்தது, அதுல போய் பெரியவா வபனத்தெல்லாம் முடிச்சுண்டு அங்க ஒரு சிவன் இங்க பிரதிஷ்டை பண்ணினா. இன்னைக்கும் இருக்கு இந்த சாட்லா கம்பெனியில ஒரு கோவில், சின்ன கோவில், சிவலிங்க பிரதிஷ்டை. அந்த சிவலிங்க பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு பெரியவா அப்படியே நம்மனா கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்க இருந்து தன்னோட அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுன்னு கிளம்ப போறா. அந்த சமயத்துல என்ன பண்ணார், பிரபல உபன்யாசகர் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்தா பெரியவா அவர் வந்துட்டாருங்கிறதுனால என்னம்னா கிளம்பின பெரியவா அதே இடத்துலயே தங்கிவிட்டா. தங்கி பெரியவா மௌனமா உட்கார்ந்தா. இவரும் நமஸ்காரம் பண்ணினார், எல்லாம் பண்ணினார், பேசாத உட்கார்ந்தார் தரிசனம் பண்ணிட்டு. பெரியவாள்கிட்ட கைங்கரம் என்ற பாலுங்கிற என்ன பண்ணார், ஒரு பெரிய உபன்யாசகர் வந்திருக்காரு அப்படின்ட்டு பாகவதத்திலேருந்து ஏதானும் சொல்லுங்களேன் அப்படின்னா அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கையால் அவர் ஜாட காமிச்சார். இல்லை எனக்கு சொல்ல முடியாது பெரியவா எதிர்க்க. அதாவது பெரியவாளை பார்த்த சந்தோஷம் அந்த ஆனந்தத்தில் பிரம்மானந்தத்தில் லயிச்சவாளுக்கு விண்டவர் கண்டிலர் கண்டவர் வெண்டிலர் அப்படின்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஏதுன்னு என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியுமா, வர்ணிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும்? அப்படியே எல்லாம் நின்று போயிடுறது. அதாவது நம்மளோட இந்திரியாதீதமானது அது. அப்போ அந்த ஆனந்தத்தில் எல்லா இடத்தும் நம்மளோட இந்திரியங்கள் எல்லாமே இல்லாது போயிடுறது. அதனால தான் அதைத்தான் கிருஷ்ணபிரேமி சொன்னார், இல்லை இப்போ என்னால் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை, சொல்ல முடியாது அப்படின்னு. அது கூட வாயை திறந்து சொல்லலை, ஜாடையால் காமிச்சார். இது எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா சந்நிதியில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எல்லாம் அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் எப்படியெல்லாம் பிரவாகமாக கங்கா பிரவாகமாக எப்படியெல்லாம் உபன்யாசம் பண்ணுறா, எப்படி உலகத்தையே தன்னோட வாக் சாதுரியத்தினால ஆகர்ஷணம் பண்றா. அப்பேற்பட்டவா என்ன சொல்றேன்னு பெரியவாளுக்கு முன்னாலே ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியாத அப்படியே இருக்கு அப்படின்னா, பிரமிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் அது பரபிரம்மம் பெரியவா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இது மாதிரி பல பேருக்கு அப்படிதானே ஏற்பட்டிருக்கு அனுபவம். அது வார்த்தைகளால சொல்ல முடியாது, அனுபவிச்சோம்னா தெரியும். அப்படி இருக்கிறதே அதுக்கப்புறம் அவருக்கு உத்தரவு கொடுத்துட்டு பெரியவா கிளம்பினா. பெரியவா கிளம்பி வந்துன்னு இருக்கா. வர வழியில் இப்படி 2 ரோடு பிரியெடுத்து ஏகாம்பரத்திட்ட கேட்டா எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக. உடனே அவர் சொன்னார், இந்த பக்கம் போனால் அக்கல்கோட்டுங்கிற இடம் அப்படின்னா உடனே அந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டா, அக்கல்கோட் பக்கம். இந்த அக்கல்கோட்டுக்கு எதுக்காக அப்படின்னா, இவா இந்த சாங்வி ஷோலாப்பூர் இங்கெல்லாம் இருக்கிறது பார்க்கே அப்படின்னு ஒரு பக்தர், அவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கார். அவரோட உதவியில போய் பல கேம்ப் எல்லாம் ஊரெல்லாம் பார்த்துக்கிறதுலாம் ஏகாம்பரம் பண்ணியிருக்கார். இந்த பார்க்கே கூட வந்துருக்கார். அவர் என்ன பண்ணினார், இந்த கரஜால் அப்படிங்கிற ஊர்ல கேம்ப்ல இருக்கிறதே அந்த பார்க்கே பெரியவாளை அக்கல்கோட் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். காரணம், அங்க கஜானன் மகாராஜ் அப்படின்னு ஒரு பெரிய சாது இருக்கார், பெரிய தபஸ்வி சாது, பல பேருக்கு குருவா இருக்கார். அவர் இன்னும் பல தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அங்க வரணும் அப்படின்னு கேட்டு இந்த பார்க்கைக்கு உறவுகாரர் இந்த கஜான் மகாராஜ். இந்த கஜான் மகாராஜை பத்தி சொல்லி அதனால பெரியவா அங்க அக்கல்கோட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். அதனால பெரியவா அக்கல்கோட்டு அப்படின்னு அங்க போக ஆரம்பிச்சுட்டா. அப்படி போற வழியில அந்த கஜானன் மகாராஜோட ஒரு கோஷாலை இருந்தது. அந்த கோஷாலையில வாசம் பண்றா, தங்கரா. இந்த கஜானன் மகாராஜோட அதுக்கு பேர் சிவானந்தாசிரமம் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள போனா கோஷாலைக்குள்ள போய் இருக்கலாம் அப்படின்ட்டு போனா உள்ளுக்குள்ள நுழையறதையே குதிரை கணைச்சுது. குதிரை கணைச்சாக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா, அந்த கோஷாலைன்னு சொன்னா ஒரே குதிரை கணைக்கிறது அப்படின்னு. உடனே பெரியவா கேட்குறா, என்னமோ கோஷாலைன்னு குதிரை கொட்டாயா மாட்டு கொட்டாயா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, முன்னால குதிரையெல்லாம் கட்டியிருக்கா, பின்னால கோஷாலை இருக்கு, நிறையா கோவெல்லாம் இருக்கு அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா, குதிரை கொட்டாயா இருந்தானே அதுவும் பவித்திரம் தானே அப்படின்னு. குதிரை இருக்கிறதும் பவித்திரம் தானே.
அஸ்வ பூஜை, கஜ பூஜை, கோ பூஜை எல்லாம் தானே பண்றோம். அதனால அதுவும் ஒரு பவித்திரமான ஒரு ஜீவன் அப்படிங்கிறதுனால தானே அதுக்கு பூஜை எல்லாமே நடக்கிறது. அதனால இதுவும் நமக்கு பவித்திரம் தானே அப்படின்னா உடனே பெரியவா அங்கேயே உட்காந்துட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் பழங்கள் கிழங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதே கேட்குறா. அப்பதான் பெரியவா விளையாட்டா கேட்குறா, மாட்டு கொட்டாயின்னு சொன்ன குதிரை கொட்டாய்க்கு அழிச்சுன்னு இருந்திருக்கே அப்படின்னா இது ஏதோ சமாளிக்கணுமே. அதனால என்ன பண்ணினார், ஏகாம்பரம் சொன்னார், ஆமாமா முன்னாலதான் குதிரை கொட்டாயா இருக்கு, பின்னால மாடு இருக்கு அப்படின்னு. அதுக்கு உடனே வேதத்திலேயே அப்படி சொல்லியிருக்கு. ஸ்ரீ சுக்தத்துல சொல்றது அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினியும் அப்படின்னு சொல்றது. அதனால முன்னால குதிரை பின்னால மகாலட்சுமின்னு சொல்றது. அதே மாதிரி இங்க முன்னால குதிரை இருக்கு, பின்னால மாட்டுக்கொட்டாய் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பெரியவா உடனே சிரிச்சுண்டே ரொம்ப ரசிப்பா. ஒரு பக்தர் இருந்தார், அவரே ஒரு பெரிய குருஜி. அவருக்கு இந்த கஜானன் மகாராஜுக்கு நிறைய சிஷ்யா. இந்த அக்னிஹோத்திரத்தோட பெருமையெல்லாம் பத்தி ரொம்ப பிரச்சாரம் பண்ணினவர். கோசாலை இன்னும் பல விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்கார். பெரிய தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய அவருக்கு ஒரு சம்ஸ்தானம் இருக்கு. அந்த அக்கல்கோட் மகாராஜ் பெரியவாளை வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அக்கல்கோட்டுக்கு போனா. பக்கத்திலேயே அவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில். அங்க போறதையே பெரியவாளை பூர்ண கும்பத்தோட இந்த கஜானன் மகாராஜ் கங்கை இன்னும் மேளதாள வாத்தியங்கள் எல்லாத்தோடையும் பெரியவாளுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தார். அவரே வெளியில வந்து கொடுத்தார். அதுல விசேஷம் என்ன அப்படின்னா, அவரோட ஆசிரமத்துல ஒரு அறை இருக்கு, ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் இந்த கஜானன் மகாராஜ் எப்பொழுதும் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார். எல்லாரும் அவ சிஷ்யா வரவாள்லாம் அவரை போய் அந்த உள்ளதான் பாப்பாளை வழி அவர் அந்த உள்ள விட்டு வெளியில வரமாட்டார். அப்படி ஒரு விரதத்தோட அப்படியே இருந்திருந்தவர். பெரியவா வந்திருக்கான்னு பெரியவாளை அழைக்கிறதுக்காக மட்டும் வாசல்ல வந்து அவர் ரிசப்ஷன் கொடுத்தார். பெரியவாளை அழிச்சுன்னு போனார். அழிச்சுன்னு போய் உள்ள எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சு அவரோட ஆசிரமத்துல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு அங்க ஒரு பெரிய மரம், ஆலமரம், ரொம்ப பழைய ஆலமரம், அதுக்கடியில ஒரு பெரிய மேடை போட்டிருந்தது. அந்த மேடையில பெரியவாளை உட்காத்தி வச்சு இவரெல்லாம் உபச்சாரம் எல்லாம் பண்ணினார். அந்த மேடையில என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கஜானன் மகாராஜுக்கு தத்தாத்திரேயர் வந்து தரிசனம் கொடுத்திருக்கார். இவர் ரொம்ப ஜபம் பண்ணவர், தப்பம் பண்ணவர் அப்படின்னு சொன்னோம். அவரே ஒரு பெரிய தபஸ்வி அப்படின்னு. அவருக்கு தத்தாத்திரேயர் பிரத்யக்ஷம். பொதுவாகவே மராட்டிக்காராளுக்கு கன்னடக்காராளுக்கெல்லாம் இந்த தத்தாத்திரேயர்ட்டு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. இவருக்கு தத்தாத்திரேயர் பிரத்யக்ஷம். அந்த அரச மரத்துல அந்த மேடைக்கு அடியில தான் உட்கார்ந்துட்டு இவர் ஜபம் பண்றதே அந்த மேடையில் நின்று தரிசனம் கிடைச்சதா அவர் சொல்லியிருக்கிற பலதரம். எந்த இடத்துல அவருக்கு பரசுராமர் தரிசனம் கொடுத்தாரோ அதே இடத்துலயே பெரியவாளை உட்காத்தி வச்சு இவர் உபச்சாரம் எல்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியவா அந்த பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில்ல போய் அங்க தங்கி இருந்தா. இப்ப ஸ்ரீராமநவமி வந்தது. ஸ்ரீராமநவமிக்கு அந்த இடத்திலேயே இருந்து ரொம்ப பெரியவாளுக்கு திருப்தியா இருந்தது. இந்த அக்கல்கோட் மகாராஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய ஆயுர்வேத வைத்தியசாலை வச்சிருக்கா, இயற்கை வைத்தியம் பண்றா, இயற்கையிலேயே நேச்சுரலா உருவாக்குற அந்த மூலிகை பண்ணை எல்லாம் வச்சிருக்கா. அக்னிஹோத்திரத்தை அதோட பெருமை என்ன, அக்னி உபாசனையோட தாத்பரியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன பல லாங்குவேஜ்ல புக் எல்லாம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் பல இடத்துல பல சிஷ்யா. இன்னைக்கும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்கேயானும் யாக யஜ்யங்கள்லாம் நடந்துன்னா அதுக்கு இந்த அக்கல்கோட்டுக்கு நாம போன் பண்ணி சொன்னா அவ நல்ல சுத்தமான பசு நெய்யெல்லாம் கொடுத்து அனுப்புறா. அப்படி ஒரு கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருந்து இந்த அக்கல்கோட்டு மகாராஜோட பெரியவா 3 நாள் தங்கி இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில ஒரு PWD குவார்டர்ஸ் பங்களா அதுல தங்கி இருந்தா. ஆனா அங்க ஸ்நானத்துக்கு முதலான அவங்க ஸ்நானம் பண்றதுக்கெல்லாம் வசதி இல்லாதனால என்ன பண்ணினா ஏகாதசி வந்துடுத்து. ஏகாதசி அன்னைக்கு அவங்க தான் ஸ்நானம் பண்ணுவா அப்படின்னு சொன்னோம். அதனால பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் அக்கல்கோட் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல இருந்து பாம்பே போற வழியில இருக்கிற ஒரு மார்க்கம். அந்த அக்கல்கோட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டை தாண்டினோன்னு ஒரு பம்ப் செட்டு, அந்த பம்ப் செட்டு ராஜா சாஹேப் அப்படின்னு ஒரு இஸ்லாமியரது அவரோட வயல்வெளியில இருக்கிற ஒரு பம்ப் செட்டு. அதுல தொட்டி கிட்டிலாம் இருக்கும். அதனால பெரியவா ஸ்நானத்துக்கு அங்க போனா. அங்க போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்க ஜபம்லாம் பண்றதே அந்த ராஜா சாஹிபே வந்தார். அவர் வந்து தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியத்தை காமிச்சிறவர். அவர் பிறப்பால ஒரு இஸ்லாமியரா இருந்தா கூட பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோட அவர்
கைங்கரியம் பண்ணினர். பெரியவா ரொம்ப என்னமோ அந்த இடம் அவளுக்கு இஷ்டமா இருந்தது. உடனே என்னம்னா இங்கே ஏகாதசிக்கு ஜபம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி பிடபிள்யூடி குவார்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி சாயந்தரம் அதே இடத்துக்கே போய் அந்த பம்பு செட்டுக்கு போய் அங்கே அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு மறுநாளைக்கு அல்பத்வாதசிக்கும் இதே பம்பு செட்டுக்கு வந்து இங்கே ஸ்நான அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு இப்படி போயிட்டு 2-3 தரம் போயிட்டு வந்தா. இந்த ஏகாதசி அன்னைக்கு சாயந்தரம் அங்கே போய் திருப்பி ஸ்நானத்துக்கெல்லாம் போய் அங்கே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது பல பேர் வந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா, நாம சங்கீர்த்தனம். அதுல இந்த ராஜா சாஹேபும் கலந்துட்டு பாடினர். அவர் பாடுறதே ஒரு பாட்டு அவர் பாடினது, அது என்னோட தாத்பரியம் அப்படிங்கிறத சொல்றேன். அண்டமும் நீயே பிண்டமும் நீயே அப்படின்னு எல்லாம் ஈஸ்வரனான நீந்தான் அப்படின்னு, அதாவது அண்டத்துல இருக்கிற பெரிய அத்வைத தத்துவம், இப்படி உலகத்துல பிரபஞ்சத்துல இப்படி நானாவிதமா பாக்குற அண்டச்சராச்சரங்கள் அப்படின்னு, இது அத்தனையிலையும் என்ன இருக்கோ அதே தான் பிண்டம் அப்படின்னா நம்ம மனுஷ சரீரம் அதுக்குள்ளேயும் இருக்கு. இந்த பஞ்சபௌதீகமான பஞ்சபூதங்கள் தான் இப்படி அண்டச்சராச்சரமா விரிஞ்சிருக்கு. அதுவே தான் குறுகின ஃபார்ம்ல இப்படி மனுஷ சரீரமாவும் இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியில, வெளியில இருக்கிறது உள்ள, அண்டமும் நீயே பிண்டமும் நீயே அப்படின்லாம் மகான்கள்லாம் வேதாந்தத்துல தத்துவத்தை சொல்றா. இதே இந்த ராஜா சாஹேப் பாடினா உருகி பாடினர். அதை கேட்டுட்டு பெரியவா வந்து அப்படியே உருகினா, கரைஞ்சு போய் சொல்றா, என்ன பக்தி பாரு அவருக்கு தான் அப்படின்னு பெரியவா அதை ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னா. அதுலேருந்து தெரியறது யாரா இருந்தாலும் சரி பக்திங்கிற ஒண்ணு வந்துடுத்துனாக்க அந்த பக்தி பாவத்துல தங்கள் யாரு என்ன ஜாதி மதமா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிற இடம் தெரியாது போயிடுறது அப்படின்னு நமக்கு இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் உணர்த்துறது. அந்த ராஜா சாஹேபோட புள்ள இப்போ இருக்கார், அங்க போய் பாக்குறதுக்கு திரும்பி போயிருந்தது. போனா அவர் பெரியவா அவ அப்பா அந்த ராஜா சாஹேப் இருந்த போட்டோ எல்லாம் வச்சுட்டு இருக்கார். அந்த இடத்த பெரியவா வந்து தங்கினத்துக்கு ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னமா எழுப்பணும் அப்படின்னு அவர் புள்ள ஆசைப்படுறார். அப்படி இன்னும் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி வச்சுருக்கா. அந்த ராஜா சாஹேப் புள்ள சொன்னார். அதுக்கப்புறம் பெரியவா அந்த இடத்துல இருந்து கேம்ப் கிளம்பி போயாச்சு. அந்த ராஜா சாஹேப் காலமானாராம். அவர் எப்பொழுதுமே ஒரு வேதாந்தத்துல பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் அந்த ராஜா சாஹேப். அவரோட பக்திக்காகத்தான் போல இருக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரியவா அங்க ஸ்நானத்துக்கு வியாஜ்யம் பண்ற அந்த ஸ்நானம்ங்கிற வியாஜ்யத்துல அங்க போய் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ராஜா சாஹேப் காலமான உடனே அவரோட இறுதி ஊர்வலம் போறதே அப்படி ஒரு பஜனை நடந்ததுதான். ஆயிரக்கணக்கான பேர் வந்து பஜனை பாடிண்டே பின்னால வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சாஹேப் புள்ள சொல்றார், எங்க இஸ்லாம் மதத்துல இந்த மாதிரி இறுதி ஊர்வலம் எல்லாம் பொறுத்தே நாங்க எதுவுமே சத்தமே போடாத எங்களுக்கு மௌனமா தான் நாங்க போவோம். ஆனால் எங்க மதத்திலேயே இல்லாத ஒரு அதிசயமா இந்த ராஜா சாஹேப் காலமாயிட்டே எங்க அப்பா காலமா இருக்கிறதே அப்படி எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தா. அப்படி தெரிஞ்சது அவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில் இருந்திருக்கார், ஒரு மகானா இருந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு அவர் சொல்லி அதிசயப்படுவார். அத மாதிரி இந்த ராஜா சாஹேப்போட பம்ப் செட்ல பெரியவா இருந்தா. அதுக்கப்புறம் நாகனாசூர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க தானையா அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தர், அவரோட கார்டன் தோட்டம், அதுல போய் இருந்தா. வெறும் தோட்டம் விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெருசா இடம் இருக்காது, வெறும் வைக்கவில்ல குடிசை மாதிரி இருக்கும். அதுல ஒரு பெரிய குடிசையா இருந்து 2 பக்கம் திண்ணை அப்படி இல்லாம இருந்தது. அப்படி பெரியவா அங்க இருக்கிறதே ஹைதராபாத்ல முத்துசுவாமியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கர்னூல்ல சங்கர மடம் எல்லாம் கட்டினவர். அவரோட பிள்ளைகள் எல்லாரும் தரிசனத்துக்கு வந்தா. இவாளுக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதே பாம்பேலேருந்து பாரதிய வித்யாபவனோட செக்ரட்டரி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் வரத்தே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டான பிர்லாவோட சம்சாரத்தை அழிச்சுன்னு வந்திருந்தார் தரிசனத்துக்கு. எதுக்காக அந்த அம்மா வந்தா அப்படின்னா, பிர்லாவுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு நோய், பெரிய நோய், அதுக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு லண்டனுக்கு எடுத்துன்னு போயிருக்கா. அந்த லண்டன்ல போய் ஆபரேஷன் நடக்க போறது. ஆனா ஆபரேஷன் பண்ணினா கூட அவர் பழப்பரா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டா. இது பண்ணி பார்க்கலாம், ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறோம், அது பலிக்கிறதும் பலிக்காதும் நம்ம கையில இல்ல, ஈஸ்வர அனுகிரகத்துல தான் இருக்கு, அதனால நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க, நம்மளால பண்ற முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை லண்டனுக்கு அழிச்சுன்னு போயிட்டா. அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரே பயமா போயிடுத்து. அதனால என்ன பண்ணினா, என்ன பண்றதுன்னு தெரியல, நேர பெரியவாள்கிட்ட வந்துட்டா. அந்த அம்மா சொல்லி பெரியவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றா. பண்ணிட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டே இருக்கா, எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் பெரியவா என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னா. அப்புறம் தான் சொன்னா, இது மாதிரி அவருக்கு ஆபரேஷன் நாளைக்கு ஆக போறது, இப்படி சொல்றா. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணு தெரியல, பெரியவா மாங்கல்ய பிச்சை போடணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கையை எழுந்துட்டு அழறா.
பெரியவா உடனே என்ன பண்ணா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு பக்கத்துல 2 திண்ணை இருந்ததுன்னு சொன்னேன். அந்த தோட்டத்துல 2 திண்ணை, அந்த திண்ணையில ஒரு சாக்கை போட்டு உட்காத்தி வை, அவளுக்கு ஏதாவது தாகசாந்தி கொடு, இங்கேயே இருக்க சொல்லும். அவளை இருந்துட்டு அவ செக்ரட்டரியோட வந்திருக்கா, பிர்லாவோட செக்ரட்டரி அந்த அம்மாவை அழிச்சுன்னு வந்திருக்கார். இங்கேயே இருக்க சொல்லு, பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்க சொல்லு, ஒன்றும் ஆகாது, பயப்படுறாப்புல ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் ஆனோடனே அவர் சௌக்கியமா இருக்காரா என்னன்னு கேட்டு அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு போகலான்னு சொல்லு அப்படின்னு பெரிய உத்தரவு பண்ணிட்டா. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தது, பரம சந்தோஷமா இருந்தது. இவ அதாக சாந்திக்கு மோர்கூர் இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டு அங்கேயே அந்த அம்மாவும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டா. இங்க போன் வசதி, இது ஒரே குக்கிராமத்தில் போன் வசதி கிடையாது. அதனால இந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், அக்கல்கோட்டுக்கு போயிருந்தார். அக்கல்கோட் போய் அங்கேருந்து லண்டனுக்கு ஃபோன் பண்ணி பிர்லாக்கு ஆப்ரேஷன் ஆச்சா, அவருக்கு நினைவு வந்துருத்தா, எப்படி இருக்கார், சௌக்கியமா இருக்காரா எல்லாம் விசாரிச்சுண்டு அப்புறம் சாயந்தரத்துக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு, இது மாதிரி பெரியவா அனுகிரகத்துல அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா எடுத்து அவர் இப்ப சௌக்கியமா இருக்கிற, கண்டத்திலேருந்து தாண்டிட்டார் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி அவ பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு பரம சந்தோஷத்தோடு போனா. இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பார்க்குறவாளுக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது. என்ன காசு இருந்தானே, பணம் இருந்தானே, எது இருந்தா என்ன, கடைசியில் யாரா இருந்தாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு இடத்துல அடங்க வேண்டியிருக்கு. அடங்கி கடைசியில் நம்மளால ஒன்றும் முடியல அப்படின்னு திரௌபதி என்ன பண்ணினா, தன்னோட முயற்சியில தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி கோவிந்தா அப்படின்னு கத்தினோன்னு பகவான் காப்பாத்தினாப்புல, நாமளும் என்னெல்லாமோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்மளோட கஷ்டங்களை போக்கிக்க. ஆனா கடைசியா என்ன பண்றோம், அந்த பகவானோட சரணத்துல போய் நாம விழறதே தான் நமக்கு அது பூர்ணமான சாந்தியை கொடுக்கறது, என்ன பண்ணணுமோ பலனை கொடுக்கறது. அதை போலதான் இவாளும் இங்க பிர்லாக்கு சௌரியமாகணும்னு கடைசியில பெரியவாள்கிட்ட அந்த அம்மா சொன்னது என்னன்னா, எனக்கு எங்கேயும் போறதுக்கு தோணல, பெரியவா தான் ஞாபகம் பெரியவாள்கிட்ட வரணும்னு தோணித்தான் என்னால வந்தேன் அப்படின்னு. அந்த கிருத்தகிக்கு தான் பலருக்கு பின்னால பெரியவா காஞ்சிபுரத்துல இருக்கிறதே மடத்தெல்லாம் விஸ்தாரமா கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி மடத்துக்கு பல கைங்கரியம் பண்ணினா அந்த பிர்லா குடும்பம். அப்படி பல பேர் தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடையிறா. இதை தொடர்ந்து நாமளும் பார்க்கிறோம்.